Prehistoric Tamilagam. Background to prehistory. Have you ever thought about this question? The origin of the people in Tamil region. How did culture develop here? We shall answer this question in this section in order to understand the culture developments of the Sangam age. Next, we need to know about the prehistoric cultures of Tamil Nadu. Hence, let us see how and when humans first emerged here before knowing about the genesis of Tamil culture. அதாவது ப்ரீஹிஸ்டாரிக் தமிழகம் அப்படின்னா என்னன்னா தொல்பழங்காலத்தை தமிழகத்தை குறிக்கிறத தான் சொல்கிறாங்க. புரியுதா? அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரி, இதை பற்றி நம்ம எந்த லெசனில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் சங்க ஏஜ் அப்படிங்கிறது நமக்கு தேர்ட் லெசனில் வருது. அதை பற்றி தெளிவாக நம்ம தேர்ட் லெசனில் படிக்கலாம். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா லோ பாலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. லோ பாலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கீழ்பழங்கற்கால பண்பாட்டை பற்றி நம்ம படிக்க போகிறோம். புரியுதுங்களா? ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டோன் ஏஜ் டூல்ஸ் இன் த வேர்ல்டு மேட் பை ஹியூமன் ancestors called homines had been produced in Tamil Nadu. These stone tools are found near the Chennai region at several cities, especially at Adirapakkam. The archaeological excavation at this city and cosmic ray dating of the artifacts suggest that people lived here about 1.5 to 2 million years ago. The Kosatalaya rivers is one of the major cradles of human ancestors in the world. The people who lived here belonged to the species of Homo erectus. அதாவது த ஹொமினியன் என்று அழைக்கப்படும் மனித மூதாதையர் இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கால கருவிகளாலேயே காலத்தால் முந்தைய பகுதியை சேர்ந்த கற்கால கருவிகளை தான் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா கண்ணு? சரி, பழங்கற்கால கருவிகள் சென்னையில் சுற்றியுள்ள பகுதிகளும் அதிரப்பாக்கம், குடியம் உள்ளிட்ட இடங்களிலும் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதிரப்பாக்கத்தில் நடந்த தொல்லியல் அகழ்வாய்வுகளும் இங்கு கிடைத்த செய்பொருள்களை காஸ்மிக் கதிர் மூலம் காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதும் அங்கு சுமார் 1.5 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்திருப்பதையும் நமக்கு காட்டுகிறது. புரியுதா? கொசத்தலையாறு உலகின் மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாகும். அண்டர்லைன் பண்ணிக்க. உலகின் மனித மூதாதையர்களின் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாகும். இங்கு வாழ்ந்த மனித மூதாதையர்கள் ஹோமோ எரக்ஸ் என்ற வகையை சேர்ந்தவர்கள். புரிஞ்சதுங்களா? சரி, நெக்ஸ்ட் ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், தொல்லியல் அகழ்வாய்வு. அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கிங்க. தொல்லியல் அகழ்வாய்வு refers to digging undertaken to recover archaeological evidences such as stone tools, pottery, animal bones and bones in the order to understand the past lifestyle of humans. அதாவது தொல்லியல் அகழ்வாய்வுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா மண்ணில் புதைந்துள்ள கற்கருவிகள், பானைகள், விலங்குகளின் எலும்புகள், மகரந்தங்கள் ஆகியவற்றை அகழ்ந்தெடுத்து மனிதர்களின் கடந்த கால வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வது காட்டுகிறது தான் நமக்கு எது தொல்லியல் அகழ்வாய்வு. அதை தான் என்ன சொல்கிறாங்க? ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு காஸ்மிக் ரே எக்ஸ்ப்ளோர் டேட்டிங், எ மெத்தட் இன் விச் explore to cosmogenic rays in the done for dating the samples. அதாவது காஸ்மிக் கதிர்பாய்ச்சி கணித்தல். எப்படி கணிக்கிறாங்கன்னா மாதிரிகளின் காலத்தை கணிக்க காஸ்மோஜெனிக் கதிர்களை நம்ம என்ன பண்ணுறோம் வெளிப்படுத்தி அவங்க அறிய முறையை கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? சரி, இன் 1863 சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படிங்கிறவர் ஜியாலஜிஸ்ட் ஃப்ரம் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பாலியோலித்திக் டூல்ஸ் அட் பல்லாவரம் நியர் சென்னை. They are the earliest find of such tools in India. Hence, the hand axe assemblages were considered the Madras stone tool industry. The tools that he discovered are now
ஹவுஸ்டு இன் த சென்னை மியூசியம். அதாவது பொது ஆண்டுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஆண்டில் 1863 சர் ராபர்ட் ப்ரூட் அப்படிங்கிறவர், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இயரையும் அவர் பேரையும், இங்கிலாந்து நாட்டில் சேர்ந்தவர். இவர் ஒரு நிலவியலாளர், புரியுதா? இவர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதல் முறையாக கண்டுபிடித்தார் அப்படிங்கிறது இன்சைட் 1 மார்க்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோ, புரியுதா? பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை யார் கண்டுபிடிச்சா? சர் ராபர்ட் ப்ரூட் அப்படிங்கிறவர், புரியுதுங்களா? இவர் எப்போ கண்டுபிடிச்சாரு? 1863 கண்டுபிடிச்சாரு, புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், The Paleolithic people hunted wild animals and gathered the naturally available fruits, roots, nuts and leaves. They did not have knowledge of iron and pottery making, which developed much later in history. அதாவது இந்த பழங்கற்கால மக்கள் காட்டு விலங்குகளை வேட்டையாடினர். இயற்கையாக கிடைத்த பழங்கள், கிழங்குகள், விதைகள், இலைகளை சேகரித்தனர். அவர்களுக்கு இரும்பு மட்பாண்டம் செய்வது பற்றி தெரியவே தெரியாது. அவை எல்லாம் வரலாற்றில் மிகவும் பிற்காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. The Paleolithic people hunted wild animals and gathered the naturally available fruits, roots, nuts and leaves. They did not have knowledge of iron and the pottery making, which developed much later in the history. Hand axe and glaives are the important tool types of the lower Paleolithic period. These tools fitted with the wooden and bone handle were used for cutting, pressing and dinging. The people of this time also used hammer, stones and spheres. The quartzite, pebbles and cobbles were chosen as raw materials. The tools are found in the soil deposits and also in the exposed river side. They occur the Pallavaram, குடியம் கேவ், அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம் அண்டு பெருங்குளம். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதாவது இந்த கீழ் பழங்கற்காலத்தில் கைக்கோடாரிகளும் விளக்கும் கருவிகளும் முக்கியமான கருவியான வகைகளை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இக்கருவிகளை மரத்தாலும் எலும்பாலும் என்ன பண்ணப்பட்டாங்க? செருகி வெட்டுவதற்கும் குத்துவதற்கும் தோண்டுவதற்கும் பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்கள் சுத்தியல் கற்களையும் கோலக்கற்களையும் கூட பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்காக கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்தனர். இதை செய்வதற்கு எந்த கண்ணு தேர்ந்தெடுத்தாங்களாம்? கூழாங்கல், புரியுதா? மணல் இருக்கும்ல, நல்லா வளன்னு அந்த கல் தான் கூழாங்கல், புரியுதுங்களா? அந்த கல்லை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த கருவிகள் மணல் திட்டுகளிலும் ஆற்றங்கரையிலும் காணப்படுகிறது. அவை பல்லாவரம், குடியம், குகை, அதிரப்பாக்கம், மடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம், பாரிக்குளம் ஆகியவை இதில் அடங்கி இங்கிருந்து கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சதா கண்ணு இதுவரை? சரி, நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க எல்லாரும். நெக்ஸ்ட் பேஜ். The lower Paleolithic tools are also found in the North Arcade at Dharmaburi district. The people belonged to this period used basalt rocks for manufacturing artifacts. However, the southern part of Tamil Nadu and Sri Lanka do not have evidence of lower Paleolithic culture. அதாவது கீழ் பழங்கற்கால கருவிகள் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டால், நார்த் ஆர்காடு என்னது கடை? வட ஆற்காடு, தர்மபுரி பகுதிகளிலும் கிடைக்கப்பட்டது. இப்பகுதியில் மக்கள் செய்பொருள்களுக்கு பசால்ட் என்னும் எரிமலை பாறைகளை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டின் தென்பகுதியிலும் இலங்கையிலும் இந்த கீழ் பழங்கற்கால பண்பாட்டிற்கான சான்றுகள் இன்னும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பசால்ட் பாறைகள். என்ன பாறைகள்? பசால்ட் பாறைகள். The basalt rocks and igneous rocks. Igneous rocks are those formed from the molten lava from the earth. The lower Paleolithic culture is datable to about 2 to 1.5 million years at Adirampakkam.
This culture base continued in other parts of the India up to 3 lakhs years ago. அதாவது என்ன சொல்கிறாங்க, பசால்ட் பாறைகள், எரிமலை பாறைகளை அல்லது தீப்பாறைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பூமிக்கடையிலிருந்து வெளிப்படும் உருகிய எரிமலை குழம்பிலிருந்து தோன்றியவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் பசால்ட் பாறைகள் அல்லது எரிமலை பாறைகள் அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? இது அதிரப்பாக்கத்தின் கீழ்பழங்கற்கால பண்பாடு சுமார் 2லிருந்து 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய கணக்கிடப்பட்டது. இந்த முந்தைய கணக்கிடப்பட்ட இந்த காலகட்டம் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் 3 லட்சத்து ஆண்டுகளுக்கு முன்பே வரை காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி. மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு அப்படின்னா என்னன்னா, இடைப்பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புரியுதா கண்ணு? In the course of time, the middle Paleolithic culture emerged during 3,85,000 to 1,72,000 years ago. The tool types of this period underwent to change and smaller artifacts were used. Coarse flax, scarpus, knives, porous, Levan, flax and hand axes and gloves are the artifact types of this period. Compared to the previous phase, these tools types became smaller in size. Evidence for the middle Paleolithic culture can be observed in some parts of the Tamil Nadu. In the southern part of Tamil Nadu, at Puttupatti and Sivarakotai, artifacts of the middle Paleolithic tools have been collected. Also near Tanjavur and the Ariyalur, similar artifacts have been found. இடைப்பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த இடைப்பழங்கற்கால பண்பாடு எந்த வருஷத்தில் உருவானது காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டால் 3,85,000 ஆண்டுகள்லேருந்து 1,72,200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதுன்னு சொல்கிறாங்க. இக்காலகட்டத்தில் கருவிகளின் வகைகளின் மாறுதல்கள் ஏற்பட்டன அப்படின்னு சொல்லப்படுது. அளவில் சிறிய செய்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது. கருக்கற்கள் மற்றும் கற்செதில்கள், சுருண்டும் கருவி கத்தி, புரிஞ்சதா, துளைப்பான், லெவன்லாய்ன்சியன் செதில்கள், கை கோடாரி, பிளக்கும் கருவி ஆகியவை இக்காலகட்டத்தின் கருவிகளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த முந்தைய காலத்தோடு ஒப்பிடும் பொழுது இவை அளவில் சிறியவையாகவே காணப்படுகிறது. புரிஞ்சதுங்களா? சரி. இடைப்பழங்கற்கால பண்பாட்டின் சான்றுகள் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் காணப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டின் தென்பகுதியில் புதுப்பட்டி, சீவரக்கோட்டை ஆகிய இடங்களில் மத்திய பழங்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டன. அண்டர்லைன் பண்ணி எல்லாரும். தமிழ்நாட்டின் தென்பகுதி நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சவுத்து சைடு புதுப்பட்டி அப்படிங்கிற இடத்துலையும் சீவரக்கோட்டை அப்படிங்கிற பகுதியிலையும் கிடைக்கப்பட்டது. மத்திய பழங்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டதுங்கிறாங்க. அதே போல் தஞ்சாவூர், அரியலூர் ஆகிய இத்தகைய கருவிகளும் அங்கேயும் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? சரி, இப்போ சான்றுகள்லாம் கிடைத்திருக்குன்னு நம்ம சொன்னோம், ஆமாவா இல்லையா? சரி, இங்கே ஒரு பிக்சர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படிங்கிறவர் இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவியை பல்லாவரத்தில் கண்டுபிடித்தார் அப்படிங்கிறது அவரோட ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க பாருங்கள். சரி, நெக்ஸ்ட்டு குடியம் குகையில் சென்னை அருகில், புரிஞ்சதா, குடியம் குகையில் சென்னை அருகில் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால், ராபர்ட் ப்ரூஸ் பூட் கண்டுபிடித்த கற்கருவிகள். பச்சையா எப்படி இருக்குன்னு கற்கருவிகள் இதெல்லாம் நமக்கு என்னப்பட்டது, பாலியோலித்திக் கல்ச்சரில் இது கிடைக்கப்பட்ட சான்றுகள். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம், மெசோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு, அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அப்படின்னா என்ன, இடைக்கற்கால பண்பாடு மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம படிக்க போகிறோம். இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் இன் த சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, the upper Paleolithic culture succeeded the middle Paleolithic culture. There is no evidence for the upper Paleolithic culture in Tamil Nadu.
but the people who used megalithic or small stone artifacts lived in many parts of Tamil Nadu. Since this culture period occurs between Paleolithic and Neolithic culture, it is known as Mesolithic culture and Middle Stone Age. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இடைக்கற்கால பண்பாடு எழுதிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கற்கால பண்பாட்டை பற்றி படிக்க போகிறோம். உலகில் பல பாகங்களில் இந்தியாவின் சில பகுதிகளிலும் இடைப்பழங்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து மேல் பழங்கற்கால பண்பாடு உருவானது அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் மேல் பழங்கற்கால பண்பாட்டிற்கான சான்றுகள் இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வசித்த மக்கள் நுண்கருவிகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற சான்று நமக்கு கிடைக்கப்பட்டது. அதுக்கு தான் அந்த பிக்சரில் பாருங்கள், கல்லெல்லாம் தமிழகத்தில் கிடைத்த நுண்கற்செதிர்கள். இதை நல்லா பார்த்துக்குங்க. என்னவா தமிழகத்தில் கிடைத்த நுண்கற்செதிர்கள். புரிஞ்சதா? இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது. சரி, நெக்ஸ்ட்டு எவிடன்ஸ் ஃபார் த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் த மெசோலித்திக் ஹண்டர் கேதர்ட் இஸ் ஃபவுண்ட் அட் சென்னை, நார்த் ஆர்காட், தர்மபுரி, சேலம், கோயமுத்தூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி and Kanyakumari. That Terry, Sit and near Thuthukudi have evidence of microlithic artifacts. These cities have red strand stones called terrace. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பண்பாடு காலகட்டங்களில் பழங்கற்காலத்தில் புதிய கற்காலத்திற்கு இடையில் உருவானதான் இடைக்கற்காலம் அப்படின்னு அழைக்கிறோம்னு சொன்னோம். இந்த கற்காலத்தில் வேட்டையாடு உணவு சேகரிப்பதை பற்றி சான்றுகள் நமக்கு சென்னை, வட ஆற்காடு, தருமபுரி, சேலம், கோயமுத்தூர், அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இடங்களிலும் சான்றுகள் கிடைத்திருக்குன்னு சொல்லப்படுது. இது இல்லாமல் தூத்துக்குடியில், புரிஞ்சதா? என்ன குடியில்? தூத்துக்குடியில் தெரி அப்படிங்கிற பகுதியிலையும் இடைக்கற்கால கற்கருவிகள் பல கிடைச்சிருக்குங்கிற சான்று நமக்கு கிடைத்துள்ளது. இப்பகுதியில் உள்ள சிவப்பு மணல் குன்றுகள், அண்டர்லைன் பண்ணிக்கோ, சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி தெரி என்று அழைக்கப்படுகிறது. புரிஞ்சதுங்களா? சரி, நெக்ஸ்ட் Mesolithic people might have engaged in fishing activities. The microlithic artifacts of southern Tamil Nadu also found in coastal regions of Sri Lanka. Geologists argued that the Tamil Nadu region and Sri Lanka remained connected before 5000 BCE when the sea level was low. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இக்கால மக்கள் ஷெர்ட், SHERT அப்படின்னா என்னதுக்குன்னு ஷெர்ட், புரிஞ்சதுங்களா? இந்த ஷெர்ட் குவார்ட்ஸ்லானா, புரிஞ்சதா? குவார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது பளிங்கி, புரியுதா? சிறிய செதில்களையும் கருவிகளையும் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இக்காலத்தில் கருவி வகைகள் சுருண்டும் கருவி, பிறை வடிவ கருவி, முக்கோண வடிவம் என பல வடிவங்களில் காணப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. மக்கள் உயர்வாழ் விலங்குகளில் வாழ்ந்தார்கள். பழங்கள், கொட்டைகள் மற்றும் கிழங்குகளை சேகரித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா கண்ணு? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அடுத்தது பாருங்க. Scrapers are tools used for scraping the surfaces. Scrapers are similar to the tools used in the kitchen for removing skin of vegetables. அதாவது இந்த scrapers அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சுருண்டும் கருவி. என்ன கருவி கண்ணு? சுருண்டும் கருவிகள். சுருண்டும் கருவிகள் ஒரு மேற்பரப்பை சுருண்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இவை இன்றும் சமையலறையில் காய்கறிகளின் தோலை அகற்றுவதற்கும் பயன்படுத்தப்படும் கருவியாக இருக்கிறது. நம்ம கத்தியெல்லாம் வச்சு கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் இதெல்லாம் சுரண்டுறோமா, அது மாதிரி என்ன பண்ணுறாங்க, அப்பயே கல்லால் என்ன பண்ணப்பட்டது, சுருண்டும் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள்ஸ்னால் என்ன கண்ணு ஷேப்பு? முக்கோண கருவிகள். புரிஞ்சதா கண்ணு? ஆர் டூல்ஸ் இன் த ஷேப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். முக்கோண வடிவில் அமைந்திருக்கும் ஒரு கருவியை தான் முக்கோண கருவிகள் அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதாப்பா? சரி, அடுத்தது என்னன்னா லுனேட்ஸ்னா என்னது கண்ணு? பிறை வடிவ கருவிகள். பிறை வடிவ கருவிகள்னா பிறை வடிவமாக செதுக்கி இருக்கிறாங்க, அந்த கருவிக்கு தான் பிறை வடிவ கருவி அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா?
சரி, நெக்ஸ்ட் ஹெட்டிங் போகலாம். நியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. The culture that domesticated animals and cultivated crops is called Neolithic. It is known as the New Stone Age. The Neolithic people used polished stone axes called cells. Cattle rearing was their main occupation. They lived in small villages with houses made of thatched roof and walls plastered with the clay. Evidence of Neolithic village are found at Payampalli in Velur district and a few cities in the Dharmapuri region. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடுனா புதிய கற்கால பண்பாடு. அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கங்க. விலங்குகளை இவங்க பழக்கப்படுத்தினாங்க. வேளாண்மை செய்ய பண்பாடு புதிய கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த புதிய கற்கால பண்பாடு மக்கள் செல்ட் என்று அழைக்கப்படுறாங்க. மெருகேற்றப்பட்ட கற்கோடார்களை பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. கால்நடை மேய்த்தல் அவர்களது முக்கியமான தொழிலாக இருந்தது. புரியுதா? நம்மளும் இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறோமா இல்லையா? அது மாதிரி அந்த காலத்திலேயே அவங்க என்ன பண்ணாங்களாம், கால்நடைகளை மேய்த்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் சிறு கிராமங்களில் வசித்தார்கள். புரிஞ்சதா? வீடுகள் கூரையே மேயப்பட்டது. கூரை வீடுன்னு சொல்றாங்கன்னு அதெல்லாம் இவங்களே மேய்ஞ்சாங்கன்னு சொல்றாங்க. தட்டுகளின் மீது களிமண் பூசி, புரிஞ்சதா? எதை பூசினாங்களாம்? களிமண் பூசி உருவாக்கப்படும் முறையே சுவர்கள் கட்டப்பட்டது. இப்படிதான் அவங்க சுவர்கள் எழுப்பினாங்களாம். புதிய கற்கால ஊர்களுக்கான சான்று வேலூர் மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியிலும் தர்மபுரி பகுதியிலும் உள்ள சில இடங்களிலும் சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சதா கண்ணு? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, Payampalli is a village in Velur district of Tamil Nadu. The earliest evidence for the domestication of animals and cultivation of plants is found at this city, which was excavated by the Archaeological Survey of India. Evidence for pottery making and cultivation of horse gram and green gram has been found in this village. அதாவது தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி என்ற ஊர் அங்க இருக்குது. என்ன ஊர் இருக்குது வேலூர் மாவட்டத்துல? பையம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க இந்திய அரசின் தொல்லியல் துறை அகழ்வாய்வு அங்கதான் இருந்தது அப்படின்றாங்க. தமிழகத்தின் முதலில் மண்பாண்டங்களும் வேளாண்மை செய்வதற்கான சான்றுகளும் அங்க கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. கேழ்வரகு, கொள்ளு, பச்சை பயிறு ஆகிய தானியங்களும் சான்றுகளாக கிடைத்தது. இதெல்லாம் அவங்க வேளாண்மை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து these Neolithic cities were part of the southern Neolithic culture of India. They are mainly concentrated in the Andhra Pradesh and Karnataka region. The Neolithic people used stone axe fitted on the wooden handle. These polished stone axe are worshipped in the many village temples of Tamil Nadu even today. இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த புதிய கற்கால பண்பாடுகளுக்கு நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஆந்திர பிரதேச, கர்நாடகா இந்த பகுதிகளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ஆக்சஸ் எல்லாம் இவங்க இது பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம அந்த கைக்கோடாரியை பயன்படுத்துகிறோமா இல்லையா? வில்லேஜில் காட்டு வேலைக்கெல்லாம் பயன்படுத்துகிறோமா? அதெல்லாம் வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு சான்றுகளாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? Neolithic people perhaps devised the first pottery. They made pottery using a slow wheel called turntable. The turntable or made pottery out of hand. Before curing, the pottery was polished with the bubbles. This process is known as burnishing. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதிய கற்கால மனிதர்கள் முதலில் மண்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மண்பாண்டங்களை அவர்கள் கையிலோ அல்லது மெதுவாக சுற்றியோ சக்கரத்தை கொண்டோ என்ன பண்ணாங்க? வளைத்தார்கள். புரிஞ்சதா? குயவர்கள் என்ன பண்ணுவாங்க? சக்கரம், இந்த இதுக்குள்ள மாட்டு சக்கரம் இருக்கு பத்தியா கண்ணு, அதில் வச்சு மண்பாண்டங்கள் செய்கிறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, முரளி படத்தில், தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து
சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை அப்படிங்கிற ஒரு பாட்டை அந்த மண்ணால் செஞ்சதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இன்னைக்கு வந்த காலத்தில் இந்த பாட்டை பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? அது மாதிரி அந்த காலத்துலேயே இந்த வீலில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இது மண்பாண்டங்களையெல்லாம் செய்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. புரியுதா கண்ணு? இதெல்லாம் முன்னால் அவற்றை கூழாங்கற்களை கொண்டு மெருகேற்றப்பட்டன. மண்பாண்டங்கள் செஞ்சு எதனால மெருகேற்றாங்களாம்? கூழாங்கற்களை கொண்டு மெருகேற்றப்பட்டது. இதனை தேய்த்து மெருகிடுதல் என்பர். இதனை என்ன பண்றாங்களாம்? பர்னிசிங் அப்படின்னா மெருகேற்றுதல் அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதா கண்ணு? சரி, நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் எடுத்துக்கோ. Iron Age or Megalithic period. The culture period that succeeds the Neolithic is called the Iron Age. As the name suggests, people used iron technology. It preceded the Sangam Age. The Iron Age was a formative period and the foundation for the Sangam Age was laid in this time. During the Iron Age, many parts of Tamil Nadu were occupied by the people and exchange relationship developed among the people. அதாவது இந்த அயன் ஏஜ் அப்படின்னா இரும்பு காலம், மெகாலித்திக் பீரியட்னா பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க? இரும்பு காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. புரியுதா கண்ணு? இக்காலகட்டத்தில் மக்கள் இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள். இது சங்க காலத்திற்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இரும்பு காலம் நல்ல பண்பாட்டை வளர்ச்சி உருவான காலகட்டம் அப்படிங்கிறது தெரிய வருது. இக்காலத்தில் தான் சங்க காலத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத சான்று நமக்கு கிடைச்சிருக்கு. இரும்பு காலத்தில் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும் மக்கள் குடியேறிவிட்டார்கள் அப்படிங்கிறதும் மக்களிடையே பரிமாற்ற உறவுகள் வளர்ந்தது. புரியுதா? பரிமாற்றம்னா என்னதுக்குன்னு ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது. பண்ட பரிமாற்றம் இருக்குது பற்றியா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி. புரியுதா? அந்த பொருளை என்ன பண்ணாங்க? தேவையான பொருள் கொடுத்து பொருள் வாங்கினாங்க. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த பீப்புள் ஆஃப் திஸ் ஏஜ் ஹேட் நாலேஜ் ஆஃப் metallurgy and pottery making. They used iron and bronze objectives and gold ornaments. They used to sell ornaments and bits made of cornelian and quartz. The evidence for Iron Age is found at many cities including Adichanellur in Tirunelveli district, Sannur near Sennur and Madurandaga and Sittanavasal near Pudukottai. Megalithic burnal cities are founded in the whole of Tamil Nadu. அதாவது மக்களுக்கு உலோகவியல் மற்றும் மட்பாண்ட தொழில் குறித்து தெரிந்திருந்ததுன்னு நம்ம படித்தோம். ஆமாவா? சரி, இரும்பு வெங்கல பொருட்களையும் தங்க அணிகலன்களையும் பயன்படுத்தினார்கள். புரிஞ்சதா? இது மட்டும் இல்லாமல் சங்ககால அணிகலன்களையும் செம் மணிக்கல் அப்படிங்கிற கார்னியல் அப்படிங்கிற கல்லையும் மற்றும் பளிங்கியாலான குவார்ட்ஸ் மணிகளையும் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு சான்றுகள் எங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர், மதுராந்தகத்திற்கு அருகிலுள்ள சானூர், புதுக்கோட்டைக்கு அருகிலுள்ள சித்தனவாசல் இந்த இடங்களில் இரும்பு காலத்திற்கான சான்றுகள் கிடைத்திருக்கிறது. புரியுதா? இதுதான் தமிழகம் முழுவதும் பெருங்கற்கால ஈம சின்னங்களுக்கு காரணமாக காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா கண்ணு? சரி, நெக்ஸ்ட் அந்த பிக்சர்லாம் பாருங்க. இந்த மென்ஹார்னா நெடுங்கல் சான்று. அடுத்தது பாரு, பக்கத்தில் இருக்கிற பிக்சரு மூடி உள்ள தாலி, அதான் ஆதிச்சநல்லூர்ல இருக்குது. அடுத்தது பக்கத்தில் இருக்க பாரு கல்வட்டமும் நெடுங்கல்லும் கொடுமணல்ல காணப்படுகிறது. அடுத்தது ஈம தொட்டி, ஈம சடங்கு செய்கிறாங்களா அதுக்கு தொட்டி. அடுத்தது பாரு கற்திட்டை, தோல் மன்னன் அதுக்குன்னு கற்திட்டை. அது பக்கத்தில் இருக்கு பாரு பலகைகள் கொண்டு உருவாக்கப்பட்ட கல்லறை, கொடுமணல்ல அந்த சான்றுகளும் இருந்துச்சு. புரியுதா? அடுத்தது கொடைக்கல் இல்லைன்னா குடைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடைக்கல் அல்லதுன்னா குடைக்கல் அப்படிம்பாங்க. அது எங்கே இருந்ததுன்னா கேரளாவில். புரியுதா? அடுத்தது தொப்பிக்கல், அதுவும் கேரளாவில் தான் காணப்பட்டுச்சு. பத்திக்கல், அதுவும் கேரளாவில் தான் காணப்படுகிறது. புரிஞ்சதா? இந்த சான்றுகள் அனைத்தும் எதுக்கு காணப்பட்டுச்சா? நமக்கு இரும்பு கற்கால இரும்பு காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சான்றுகள். புரியுதா கண்ணு? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்ததுக்கு போகலாமா? மெகாலித்திக் பர்னியல் டைப்ஸ். மெகாலித்திக் பர்னியல் டைப்ஸ்.
அதாவது பெருங்கற்கால ஈம சின்ன வகைகள். புரியுதா? The Iron Age is also known as megalithic since people created burials with large stones for the dead people. Within these burials and skeletons are a few bones. The bones of the dead persons were placed along with grave goods including iron objectives, cornelian beds and bronze objectives. Some of the burials do not have human bones and they have only the grave goods. They may be called memorial burials. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது பெருங்கற்களான ஈம சின்ன வகைகளை நம்ம பார்க்க போகிறோம். புரியுதா? மக்கள் இறந்தவர்களை நம்மெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம், புதைக்கிறோமா இல்லையா? இதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணாங்க, புதைத்தார்கள். புரிஞ்சதா? இரும்பு காலம், பெருங்கற்காலம் என்று இந்த காலத்தை அழைக்கப்படுகிறது. இறந்தவர்களின் உடலோடு ஈம பொருள்களான, புரியுதா, இரும்பு பொருட்கள், கார்னியல் மணிகள், வெண்கல பொருட்கள் ஆகியவற்றையும் புதைக்கப்பட்டது. புரிஞ்சதுங்களா? சரி, ஈம சின்னங்கள் சிலவற்றிலும் மனித எலும்புகள் இன்னும் கிடைக்கவில்லை. புரியுதா? ஈம சின்னங்கள் செஞ்சு போய் வச்சோன்னா அதுலேருந்து சில நாள் கழிச்சோன்னா என்ன கிடைக்கலையா, மனித எலும்புகள் இன்னும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. மற்ற பிறகு ஈம பொருட்களே ஆனால் கிடைச்சது, எலும்பு கிடைக்கலையா, ஆனால் அதில் போட்ட பொருள்கள் மட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றை ஈம நினைவு சின்னங்கள் என்று நம்ம என்னெல்லாம் சொல்லலாம். புரியுதுங்களா? சரி, அடுத்தது grave goods or the adjectives placed in the burials along with the physical remains, bones of the dead people. Many have believed that these would be useful in the afterlife. Egyptian pyramids also have similar artifacts. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஈம பொருட்கள் என்பவை இறந்தவர்களின் எலும்புகளோடு ஈம சின்னத்தில் புதைக்கப்படும் பொருட்கள். மரணத்திற்கு பிறகு இறந்தவர்களின் வாழ்விற்கு அவை உதவக்கூடும் என்று சொல்லப்பட்டது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மக்கள் நம்பியிருந்தார்களாம். அதே மாதிரி எகிப்து பிரமிடுகளில் இது போன்ற ஈம பொருட்களும் உண்டு. புரியுதுங்களா? சரி, அடுத்தது similar burials were also built in the early historic period or the Sangam age. The Sangam literature mentioned the various burial practice of the people. The megalithic burial are classified as dolmens, sits, menhirs, rockets, caves, urns and the sarcophagus. The burial types of Kodakal, Tropical, Padakal are found in Kerala. Dolmens, table-like stone structures, were erected as funerary monuments. Sits are stone enclosures buried under the earth. They were created by placing 4 stone slabs on the sides, one on the top of each other. The cities and dolmens have opening called portals. Urns are pottery jars and were used for burying the dead. Sarcophagus are burial receptacles made of terracotta. They sometimes had multiple legs. Menhirs and pillar-like stones erected as part of the burials or memorials. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பண்டைய வரலாற்று காலம் அல்லது சங்க காலத்தில் இது போன்ற புதைப்பது நிகழ்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சங்க இலக்கியங்களில் புதைப்பது குறித்து மக்களின் பல்வேறு வழக்கங்களை கூறுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்கற்கால ஈம சின்னங்கள் டோல்மன் எனப்படும் கற்திட்டையும், சில்ட் எனப்படும் கல்லறைகள், மென்ஹியோ எனப்படும் நினைவு சின்ன குத்துக்கள், தாலி பாறையை குடைந்து உடைக்கக்கூடிய குகைகள், சார்கோபாக்ஸ் எனப்படும் ஈம தொட்டிகள் போன்றதெல்லாம் சான்றுகளாக நமக்கு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. புரியுதா? அதுக்கு தான் நம்ம முன்னாடியே பிக்சரை காமிச்சு அவங்களுக்கு சொன்னேன். ஆமாவா இல்லையா? சரி, நெக்ஸ்ட் என்னன்னா, அடுத்தது என்ன படிக்க போகிறோன்னா போர்ட் ஹோல். நெக்ஸ்ட்டு போர்ட் ஹோல். போர்ட் ஹோல் அப்படிங்கிறது 6 ஹோல்ஸ் ஃபவுண்ட் இன் த
sits and dolmens on one side. They may have acted as the entrance to the barrels. There is a view that they were meant for the movement of the soul or spirit. அதாவது என்ன சொல்கிறாங்க, கல்லறை. சிஸ்ட்னா என்னதுக்குன்னு கல்லறை, புரிஞ்சதா? போர்ட் ஹோல் அப்படின்னா கற்திட்டுகள் எனப்படும் இடுதுளை ஒன்று ஒரு புறம் இடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவற்றின் நுழைவாயில் போல பயன்படுத்தப்பட்டது. இவை ஆன்மா வந்து செல்வதற்கு, செத்து போனோன்னா ஆன்மா வருதான், புரியுதுங்களா? அது வந்து செல்வதற்காக வைக்கப்பட்ட ஒரு கருத்தும், புரிஞ்சதா? அவங்க ஒரு நினப்பில் இருந்தாங்க. சரி, அதுக்காக இந்த வழி வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதாப்பா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், why did they build using numerous burial types? What is the basic of this variation? There could be several factors influencing the megalithic burial types. For example, social status or the importance of the individuals buried, and simply and the choice of the relatives of the dead would have been the reasons. Raw material availability in another reason. In the deltatic area where stone are not available, people used the simple wounds made by potters using clay. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நடுக்கற்கள் இரும்பு காலத்தில் வீரர்களுக்காக கட்டப்பட்டிருந்தது. இந்த நடுக்கல் மரபு இரும்பு காலத்திலேயே அல்லது அதற்கு முன்போ தொடங்கி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கவனிக்கணும். இதை வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள்லாம் மண்பாண்டங்கள் செய்வதற்கு களிமண்ணை யூஸ் பண்ணினாங்க. புரிஞ்சதா? களிமண்ணை யூஸ் பண்ணி செஞ்சாங்க, நிறையா பொருட்கள்லாம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதா? சரி, நெக்ஸ்ட் ஹெட்டிங்கு அக்ரிகல்ச்சர் அண்டு பாஸ்டோரலிசம், அதாவது வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். The people in the Iron Age practiced agriculture, domesticated cattle and sheep, and some of the groups were still hunting and gathering. Millets and rice were cultivated. Irrigation management developed in this period, since many of the megalithic cities are found nearby rivers and tanks. In the deltatic regions, irrigation as a technology had developed. Evidence of rice is seen in the megalithic cities like Adichanallur in Thuthukudi district and Porunthal near Palani. அதாவது வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். இரும்பு கால மக்கள் வேளாண்மையும் மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ஆடு மாடுகளை வளர்த்தார்கள். என்னத்தை வளர்த்தாங்களாங்கன்னு? ஆடு மாடுகளை வளர்க்கப்பட்டது. சில குழுக்களாக வேட்டையாடி கொண்டும் உணவு சேகரித்தும் இருந்தார்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தினையும் நெல்லும் பயிரிடப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் பாசன வசதியெல்லாம் மேம்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஏனெனில் பல பெருங்கற்கால இடங்கள், நதிகள், குளங்கள் அருகே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆற்றுப்படுகைகள், டெல்டா பகுதின்னு என்னதுக்குன்னு ஆற்றுப்படுகைகள் பாசன தொழில்நுட்பத்திற்கு வளர்ந்தன. பெருங்கற்கால இடங்காலான தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர், பழனிக்கு அருகிலுள்ள பெருந்தள்ளி ஈமச்சின்னத்திற்காகவும் நெல்லை வைத்து புதைப்பதற்கு சான்றுகளும் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. Iron Age Society and Polity. The Iron Age Society and herd farming communities, pastoralists and hunter-gatherers, craft specialized potters and the blacksmiths were the professionals during this period. The society had several groups of peoples, அதாவது tribes. The size of the barrels and the variations found in the burial goods suggest the existence of the numerous social groups and the diverse practices. Some of them seem to have had organized chiefdoms, cattle lifting leading to wars, and the encroachment and the expansion of the territories had also started taking place in this period. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அயன் ஏஜ் சொசைட்டி அண்ட் பாலிட்டினா இரும்பு கால சமூகமும் அரசியலும். எழுதிக்கிங்களா? இரும்பு கால சமூகமும் அரசியலும்.
இரும்பு காலத்தில் வேளாண்மை சமுதாயங்கள் வந்து ஆடு மாடு வளர்த்தாங்க, வேட்டையாடினாங்க, உணவு சேகரித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இக்காலத்துல வந்து கைவினை கலைஞர்கள் வந்து மண்பாண்டம் செஞ்சாங்க. உலோக வேலை செய்பவர்கள் என்னன்னா தொழில் முனையாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. சமுதாயத்தில் பல குழுக்களாக இருந்தாங்க, கூட்டமா குழுவா காணப்பட்டார்கள் சொல்லப்படுது. கல்லன்களின் அளவையும் ஈமஸ் பொருட்களின் வேறுபாடுகளையும் காலத்தில் ஏராளமான சமூக குழுக்கள் இருந்ததையும் அவர்களுக்குள் வேறுபட்ட பழக்க வழக்கங்கள் இருந்ததையும் நமக்கு சான்றுகள் சொல்கிறது. புரியுதா? ஒரு தலைவருக்கு கீழான சமூகங்களாக தம்மை அமைத்து கொண்டன அப்படின்னு சொல்லப்பட்டது. கால்நடைகளை கவர்ந்து போர்களுக்கும் புரிஞ்சதா அத்துமீறுதலுக்கும் வழிவகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இக்காலத்தில் தான் எல்லைகள் விரிவாக்கம் தொடங்கியது. என்ன விரிவாக்கம் தொடங்கியதுக்குன்னு எல்லைகளை விரிவாக்கம் செஞ்சாங்க. அடுத்தது சீஃப்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா மண்பாண்டங்கள். புரிஞ்சதா? எல்லை கண்ட்ரோலிங் பண்ணிக்கோ. வேர் stratified societies in the which chiefs were selected based on the kinship relations. அதாவது தொல்லியல் ஆய்வு நடந்த இடங்களில் கிடைக்கும் முக்கியமான சான்றுகள் மண்பாண்டங்களில் ஒன்று. புரியுதா? இரும்பு கால சங்ககால மக்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களை மண்பாண்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டார்கள். மண்பாண்டங்கள் சமையல் பொருட்களை சேகரிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்பட்டது. கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் உள்ள கருப்பாகவும் உள்ளே வந்து கருப்பாக இருந்தது, வெளியே வந்து எப்படின்னா சிவப்பாக காணப்பட்டது. வெளிப்புறமும் பளபளப்பாக, இது மட்டும் வெளியில வந்து கருப்பாக காணப்பட்டது மட்டும் இல்லாம எப்படின்னா பளபளப்பாகவும் காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா கண்ணு? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா, The Asokan inscription datable to 3rd century BCE refer to the Cheras, Cholas, Pandyas, Satyabutras outside his empire in Tamilnadu. If the Cheras, Cholas, Pandyas and the Satyaburas had been powerful political powers in the Mauryan period, they must have commenced their political rule in the Iron Age. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கோ. இரும்பு கால தொழில்நுட்பத்தில் வந்து இந்த என்ன பண்ணுறாங்க, ஈம பொருட்கள்லாம் ஏராளமான இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. வாள், குறுவாள் போன்ற கருவிகள், கோடாரிகள், உளிகள், புரிஞ்சதா, விளக்குகள், முக்காலிகள் அவையெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டால், இந்த chieftains were stratified society in which chiefs were selected based on the kinship relations. The Asokan inscription datable to 3rd century BCE referred to the Cheras, Cholas, Pandyas and Satyaputras outside his empire in Tamilnadu. If the Cheras, Cholas, Pandyas and Satyaputras have been powerful political powers in the Mauryan period, they must have commenced their political rule in the Iron Age. அதாவது இரும்பு காலத்தில் வந்து கவனிப்பா எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அயன் ஏஜில் நமக்குன்னு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம அசோகா இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, பிசியில் எந்த 3rd century பிசியில் சேரர்கள், சோழர்கள், புரியுதா, இவங்களோட மரபுகளோட மன்னர்களின் வளர்ச்சி, வீரர்களின் வழிபடுதல், இலக்கிய மரபு, கடல்வழி வணிகம், இதை பற்றி இரும்பு காலத்தில் நமக்கு என்ன பண்ணுறாங்க, பண்பாட்டு கூறுகளாக கருதப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த சான்றுகளாக காணப்படுகிறது. நெக்ஸ்ட் pottery. Pottery is an important evidence found in the archaeological cities. The Iron Age and the Sangam Age people used the black and red colors to make black ware and the red ware pottery. The potteries were used for cooking, storage and dining purposes. The black and red ware pottery has a black inside and the red outside with interest surfaces. அதாவது
பாட்ரினா என்னது? மண்பாண்டங்கள். தொல்லியல் ஆய்வு நடந்த இடங்களில் கிடைக்கும் முக்கியமான சான்று பாண்டங்களை சொல்கிறாங்க. அது அதிகமாக கிடச்சிருக்குங்கிறாங்க. இரும்பு காலம், சங்க காலம் மக்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களை மண்பாண்டங்களை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு சான்று வந்திருக்கு. இந்த மண்பாண்டல் சமயங்கள் புரிஞ்சதா? சமையலங்கள் அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பிக்சரும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் ஆதிச்சநல்லூர் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது. இது எதற்காக? பொருள்களை சமைக்கிறதுக்கும் புரியுதா, பொருள்களை சேமிப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் உள்ள கருப்பாகவும் வெளியே சிவப்பாகவும் காணப்படும். வெளிப்புறம் பளபளப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன். iron technology and metal tools. The megalithic burners have abundant iron object placed in the barrels as grave goods. Weapons such as swords and daggers, axes, chisels, lamps and tripod stand are also found. Some of these objects were crafted to wooden and bone or horn handles and used. The iron tools were used for agriculture, hunting, gathering, and in battles. Bronze bowls, vessels with stylish finishes decorated with animals and birds. Doors, mirrors and the bells have also been founded. அதாவது அயன் டெக்னாலஜி அண்ட் மெட்டல் டூல்ஸ்னு என்ன கண்ணு? இரும்பு தொழில்நுட்பமும் உலோக கருவிகளும் அப்படிங்கிறத ரைட் பண்ணி எழுதிக்கிங்க, அண்டர்லைன் பண்ணி. சரி, பெருங்கற்கால கல்லறைகளில் ஈம பொருளாக ஏராளமான இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது. வாள், குறுவாள் போன்ற கருவிகள், கோடாரிகள், உளிகள், விளக்குகள், முக்காலிகள் ஆகியவையும் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதா கண்ணு? சரி, இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சா? சரி, இன்னொரு பிக்சர் பாரு. அந்த ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச மண்பாண்டங்களுக்கு கீழே இரும்பு வாளும் கத்தியும் ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பட்டது. ஆரோவில் புதுச்சேரி இருக்குல்ல, அங்கே ஆரோவில் பகுதியில் ஈம சின்னங்களில் கிடைத்த வெண்கல கிண்ணங்களும் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரியுதா? சரி, இதுவரை புரிஞ்சிருக்குதா கண்ணு உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த லெசனை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். புரியுதா? ஃபஸ்ட்டு 2 you know சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறேன். த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் டஸ் நாட் ஹவ் எவிடென்ஸ் ஆஃப் ரைட்டிங். புரியுதா? ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் காலத்தில் நமக்கு எந்த ஒரு எழுத்து முறைகளும் நமக்கு ஆதாரம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. புரியுதாப்பா? சரி, இந்த லெசனை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு லெசனை தெளிவாக புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு தடவை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. அதாவது மனிதர்களின் வரலாறு புவியின் வரலாற்றோடு நெருக்கமாக பிணைந்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. புவி சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித மூதாதையர்களான ஹொமினியன்கள் சுமார் 5-7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. மனிதர்களின் தோற்றம் குறித்து மக்கள் தெய்வீக விளக்கங்களை தொடக்க காலத்தில் தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற சான்று நமக்கு வந்திருக்கு. ஆனால் விஞ்ஞான ரீதியாக மனிதர்கள் பெருங்குரங்கில் இருந்து தான், அதாவது கிரேட் ஆப்ஸ் அப்படிங்கிற பரிநிமித்தம், அதாவது படிநிலை என்ற கொள்கையை முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற சான்று நமக்கு கிடைச்சிருக்கு. மனிதர்கள் விலங்குகளை பயன்படுத்தி பயிர் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த வேளாண்மை புரட்சி பல மாற்றங்களுக்கு விட்டு சென்றது. மனிதர்கள் நிரந்தரமான வீடுகளிலும் ஊர்களிலும் வசித்தார்கள் என்கிறது நமக்கு தெரிய வந்தது. பானைகள் செய்தார்கள். உபரிகளின் உற்பத்தி மூலம் பல்வேறு கலைகளை வளர்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் முதலில் மனிதர்கள் சுமார் 2-1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருந்ததற்கான சான்றுகளும் நமக்கு கிடைத்துள்ளது. எடுத்துக்காட்டுக்கு கொசத்தலையாறு அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஒரு சான்றுகள் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இடைப்பழங்கால பண்பாடு தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் காணப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. அடுத்தது, இடைக்கற்கால மக்கள் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்திருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற சான்று நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? வேளாண்மையில் இரும்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்டது. அப்பயே என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? வேளாண்மையில் இரும்பு கருவிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. புரியுதுங்களா?
சரி, அடுத்தது இரும்பு காலத்தில் மக்கள் பல்வேறு நிலப்பகுதிகளில் மேலும் பரவியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களுக்கு பின்னாடி வந்த சங்க காலத்திற்கு அடித்தளம் இட்டார்கள் என்பது நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. புரியுதுங்களா? சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாக படிங்க. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னேன், இன்சைட்டுன்னு சொன்னேன், அதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் லெசன் நடத்திட்டேன். இன்னொரு தடவை நீங்கள் ரீட் பண்ணி பாரு. புரியலன்னா என்ன பண்ணுங்கள், மீண்டும் கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.